அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் மத்தியிலே கொண்டு வருகிறேன். நீங்கள் சில காரியங்கள் நடந்து விடுமோ என்று பயந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடுவதில்லை. ஆமென். வேதத்திலே யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு பாருங்க, அவங்க அண்ணனை ரொம்ப வருஷம் கழிச்சு போய் பார்க்க போறான். ஏசாவை பார்க்க போகிறான். அவ ஏசாவை பார்க்க போகும் பொழுது அவன் ஏசாவின் கண்களிலே தயை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆடு, கழுத, மாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சு முதல் என்ன பண்றான்னா, கொஞ்சம் அவங்களுடைய வேலைக்காரரை அனுப்பி விடுறான். மாதிரி தம்பி வரேன்னு சொல்லுப்பா அப்படின்ட்டு. இவங்க போய் சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாங்க, ஏசா பின்னாடி வராரு 400 பேரு கூட. அப்போ அந்த வார்த்தை கேட்ட உடனே வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு மிகவும் பயந்து. அப்ப அண்ணே வரான், ஐயோ எதுக்கு வரான்னு தெரியலையே, 400 பேர் கூட வரானே, நம்ம செஞ்ச சேட்டை கொஞ்சம் நஞ்சமா, சேஷ்ட உத்திர பாகத்தை நம்ம வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். பாருங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டோமே, எனவே அண்ணே வர்றது நம்மளை அடிக்கதான் வரானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். பயந்து ஆண்டவரை நோக்கி செபிக்கிறான். எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே, இப்ப எங்க அண்ணே வரானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் பயந்த காரியம் நேரிடுவதில்லை. யாக்கோபுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏசா வருகிறான் என்கிற செய்தி மட்டும் வந்திருக்கிறது. அதுவும் 400 பேரோடு கூட வருகிறான் என்ற செய்தி மட்டும் வந்திருக்கிறது. எனவே பயப்படுகிறான். அடுத்து என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆண்டவரோட போராடி மேற்கொள்கிறான், எல்லாம் நடக்கிறது. அவன் பயந்து என்ன செய்கிறான், வேலைக்காரிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை முன்னிறுத்துகிறான், லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகளை முன்னிறுத்துகிறான். இவன் ராகேலையும் யோசிப்பையும் அவனுக்கு பக்கத்துல வச்சுட்டு ஏன்னா அவன் அடிச்சானா அவங்களும் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி எல்லாம் பண்றாங்க. சில நேரம் நம்மளும் பயந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னமோ செய்வோம். நம்ம சொல்லுவோம்ல, பயந்துட்டேன், நான் பதட்டத்துல இப்படிலாம் செஞ்சுட்டேன் அப்படிலாம் சொல்றோம்ல. அப்போ இவன் பதட்டத்துல என்னென்னமோ செய்கிறான். அவன் மூளை அறிவுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செய்யறான் பாருங்க. செஞ்சு முன்னாடி எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் மந்தையெல்லாம் அனுப்புகிறான், வேலைக்காரெல்லாம் அனுப்புகிறான். ஏசா வரப்ப நீங்க இது யாருன்னு கேட்டா நீங்க உடனே சொல்லுங்க, யாக்கோபுடைய வேலைக்காரர் உங்களுக்கு தான் அப்படிலாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யங்க எல்லாம் சொல்லி என்னமோ பண்றான் பாருங்க. கடைசி அங்க பார்த்தா அவன் கத்தி எடுத்துட்டு வரான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கிற அவன் அண்ணனை பார்க்கிறான். அண்ணனாகிய ஏசா இவனை கட்டி அணைத்து அழுதான். எனவே பாசத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போ நீங்கள் பயந்த காரியம் நேரிடுவதில்லை. அவன் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடுவதில்லை. எந்த அதிகாரி துர்ச்செய்தியை தான் சொல்ல போறாரு, நமக்கு சாங்ஷன் பண்ண மாட்டாரு அப்படி நீங்க நினைச்சு ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு நன்மை உண்டாகும். அவன் நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். அவன் எந்த காரியம் நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சு ஆண்டவரே நடக்கணும்னு ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவர் ஏற்கனவே அங்க கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த காரியம் வாய்க்கும்படியாய் செய்வார். ஒருவேளை மெடிக்கல் ரிப்போர்ட் இன்னைக்கு வரப்போகுது, என்ன சொல்ல போறாங்களோ, நமக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ, ஆண்டவரே அப்படிலாம் சொல்லக்கூடாதே அப்படின்னு ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா, ஆண்டவர் சொல்றாரு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மல் வரப்போகுது. அவன் எனவே நீ ஒருவேளை குடும்ப உறவே பிரிந்திருந்து இது எப்படி சேருமோன்னு ஜெபித்துட்டு இருக்கீங்களா, ஆண்டவர் சொல்றாரு நான் நன்மை செய்வேன். எனவே ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். நீங்கள் பயந்து ஆண்டவர் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு ஜெபித்துட்டு இருந்தாலும் உங்க மனசுல இப்படிலாம் நடந்துருமோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். எனவே பயப்படாதீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அற்புதத்தை எதிர்பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நன்மையை எதிர்பாருங்க. உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் இன்று உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். உங்கள் சரீரத்துக்கு ஒரு நன்மை செய்வார். உங்க வாழ்க்கையில நீங்கள் என்னவெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் பயத்தை நீக்குவார், சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்புவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.